வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விசேஷே கவரோகிணாம் நிலையே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. இன்னைக்கு சுபால உபனிஷத்தினுடைய 17வது மந்திரத்தை பார்க்கணும். நேற்றைக்கு நாடிகளை பற்றியும் 73,73,72,000 நாடிகளை வச்சு இந்த பரம்பொருளான ஆத்மா ஜீவாத்மா இந்த உலகத்தை தொடர்பு கொள்கிறது. அது போகாத இடமே இல்லை. இந்த நாடிகள் 73 கோடிங்கிறது ஒரு பெரிய நெட்வொர்க். 1000 கோடி மக்கள் இருக்காங்க இன்றைக்கின்னு சொன்னால் அவ்வளவு பேரையும் ஒரு நெட்வொர்க்கு கவர் பண்ணுதுன்னு சொன்னால் இந்த 1000 கோடி மக்கள் 2000 கோடி மக்கள் அது மட்டுமல்ல, வெறும் ஜீவராசிகள், மற்ற ஜீவராசிகள் 84 லட்சம் யோனிகள், அதில் பல வெரைட்டி கணக்கு போட்டு பார்த்தா எல்லாத்தையும் ஒரு குடையின் கீழ் சொல்கிறோம் இல்லையா, எல்லாத்தையும் ஒரு 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 குடையின் கீழ்னா ஒரு ஆட்சிக்கு கீழ் ஒருமைப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ எந்த அளவுக்கு அது கனமாக இருந்தால் ஒருமைப்படுத்துவாங்க. அப்போ ஒருமைப்படுத்தணும்னா கனமாக இருக்கணும். யார் கனமாக இருக்கணும்? ஒரு நாட்டில் ஒரு ராஜா கனமாக இருந்தால் தான் மற்ற சிற்றரசர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவரை ஃபாலோ பண்ணுவாங்க, பின்தொடருவாங்க. ஒரு பிஎம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மற்ற ஸ்டேட்டு சிஎம்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கள சரியாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்படி தான். அப்படி ஒரு பெரிய நெட்வொர்க்கில் இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய பரமாத்மா யார்? அது நாம தான். அது நாம் அறியாமல் இருக்கோம். எந்த அளவுக்கு அறிகிறோம்னா அல்பமாக அறிகிறோம், நம்மளுடைய அனுபவத்தில் வாழ்கிறோம். அதுக்கு காரணம் மனம். நேற்றே சொன்ன மனம் என்பது வெறும் எண்ணங்கள், அது பின்னாடியே போகக்கூடாது. எண்ணங்கள் எல்லாத்தையும் விட்டுடு, ஒன்றையும் சிந்திக்காதே, ஒன்றை மட்டுமே சிந்தி. ஒன்றை மட்டுமே சிந்து, வேறு ஒன்றையும் சிந்திக்காதே. சத்தை சிந்தி, மித்தை சிந்திக்காதே, இல்லைன்னா அசத்தை சிந்திக்காதே. பிரம்மத்தை சிந்தி, ஜகத்தை சிந்திக்காதே அப்படின்னு அர்த்தம் வருது. அப்படி பார்த்தா இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு நடுவில் ஒரு பரம்பொருள் இருக்கிற மாதிரி சமஷ்டியா 72,000 நாடி நரம்புகள் உள்ள நம்மளுடைய உடம்பில் ஆத்மாவானது வாசம் செய்கிறது. இந்த இடத்துல ஒரு சின்ன விசாரம் பண்ணலாம். இப்போ ஆத்மா அனுபவத்தில் நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்குது. 1000 கோடி பேர் மக்கள் இருக்காங்கன்னா 1000 கோடி ஆத்மா இருக்குன்னா 1000 கோடி ஆத்மா இல்லை, 1000 கோடி சிம் கார்டு இருக்குது. இப்போ உயிர் வேறு, உடம்பு வேறு, மனம் வேறு, சித்தம் வேறு, புத்தி வேறுங்கிற வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? தெரியும். தெரியுதா தெரியலையா? தெரியும். நீங்கள் ஒரே ஒரு ஆத்மா தான் எல்லா உடம்புக்குள்ளேயும் இருக்குதுன்னு சொல்கிறோம். நீங்கள் கம்முன்னு இருக்கீங்க. எப்படி ஜி ஒரு ஆத்மா எல்லா உடம்புலையும் எப்படி இருக்கும்? நீங்கள் கேட்கல. சந்தேகம் வந்துச்சு உங்களுக்கு? சந்தேகமும் வரல. அப்போ நீங்கள் என்னத்தை சிந்திக்கிறீங்க, என்னத்தை சிரவணம் பண்ணுறீங்க, என்னென்னத்தை மனனம் பண்ணுறீங்க, என்னென்னத்தை நிதித்தியாசனம் பண்ணுறீங்கன்னு அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதான் இந்த ஜடம் ஆடு மாடுகள் எப்படி வாழ்கிறதோ அதே மாதிரி தான் நாமளும் இருக்கோம். இப்போ நமக்கும் சம்சாரிக்கு என்ன வித்தியாசம்னா, சம்சாரி சிந்திக்க மாட்டான்,
போய் பின்னாடியாக போவான். பொய்யாளன் கூட சொல்லலாம். சம்சாரிக்கு இன்னொரு பேர் பொய்யாளன் சொல்லலாம். ஏன்னா வாழ்நாள் ஃபுல்லாக பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ந்து பொய்யிலே சாகிறான், இடையில பொய் நிறையா பண்ணுறான். ரொம்ப கோபமாக வந்தால் அவனை பொய்யாளன்னு சொல்லாமல் அப்புறம் என்ன சொல்கிறது? அவனுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுன்னா அதெல்லாம் யாராலையும் முடியாது, ஆண்டவனாலே முடியாது. அதனால தான் அவனுக்கு என்ன போடுறாரு, நீ ஏன் அடிபட்டு வதப்பட்டு வந்து சரி எப்போ வரையோ வான்னு என்ன பண்ணுறாரு, பிறவியை போட்டு விட்றாரு. இது உங்களுக்கு புரியும், அர்த்தம் புரியும். அது போல் ஒரு இத்தனை ஆயிரம் இப்போ மக்கள் மட்டும் வச்சுக்கோ, மற்ற ஜீவராசிகளை விட்டுலாம், இந்த மக்கள் மட்டும் வச்சுக்கலாம். இந்த மக்கள் 1000 கோடி பேர் இருக்காங்க. உலக மக்கள் தொகை 1000 கோடி பேர்னா 1000 கோடி பேர்லேயும் ஒரே ஆத்மா தான் இருக்குன்னு வேதம் சொல்லுது. அடியன்னு சொல்கிறேன், ஞானிகள், குருமார்கள், யோகிகள், சித்தர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் உங்களால் மறுக்க முடியுமா? அந்தளவுக்கு நாங்கள் சிந்திக்கலைன்னு இருக்கலாம், மறுக்க முடியாது. எப்படின்னு கேட்டால், இப்போ இந்த ஸ்தூல உடம்பும் சூக்ஷ்ம உடம்பு தான் பல விதமாக இருக்குது. ஸ்தூல உடம்பில் பல கலரை பார்க்குறோம், பல ஹைட்டு, பல வெயிட்டு, பல திறமைகள், பல வெரைட்டியில் பார்க்குறோம். எத்தனை மனுஷன் இருக்கானோ அத்தனை கருத்து இருக்குது. ஹிந்தியில் ஜித்தனே ஆத்மி உத்தனே விசார்னு சொல்லுவாங்க. ஆனால் எதுலேயோ ஒரு விஷயத்தில் எல்லாருக்கும் உள்ள ஒன்று இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒன்றாக இருக்கிறது. அது என்னது? என்னது? எல்லாருக்குள்ளேயும் ஒன்று இருக்குது, எல்லாரும் அதை ஃபீல் பண்ணுறோம். அது என்னது? அதான்ப்பா, அது எப்படி இருக்குது? உயிர் இருக்குங்கிறது தெரியுது, எல்லாருக்குள்ளேயும் உயிர் இருக்குதுன்னு தெரியுது. எதில் ஒன்றுபடுது? அந்த உயிர் பல உயிர்னு சில பேர் சொல்கிறான், ஒரு உயிர் தான் வேதம் சொல்லுது. குருவும் ஒரு உயிர் தான் சொல்கிறாரு. எந்த விஷயத்தில் அது நீங்கள் ஒத்து போகிறீங்க? இறைவனுக்கும் ஜீவனுக்கும் எந்த விஷயத்தில் ஒற்று போகுது? ஜீவாத்மா ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னு சொல்கிறோம் இல்லையா, அது எந்த விஷயத்தில் அது பொருந்துது? உடம்புல பொருந்தாது கண்டிப்பாக. ஒருத்தவங்க ஹைட்டாக இருக்காங்க, ஒருத்தவங்க குள்ளமாக இருக்காங்க, ஒருத்தவங்க கருப்பாக இருக்காங்க, ஒருத்தவங்க சிவப்பாக இருக்காங்க, ஒருத்தவங்க ஏழையாக இருக்காங்க, ஒருத்தவங்க பணக்காரங்களாக இருக்காங்க. இவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது. அதில் வேறுபாடுகள் இருக்குது. அதை எல்லா உடம்பும் ஒரே உடம்புன்னு சொல்லலாம். அது அப்புறம் அது ஞாபகப்படுத்துங்க, நான் சொல்கிறேன். எல்லா உடம்பும் ஒன்று தான்னு சொல்லலாம். அது எப்படின்னா, பஞ்சபூதங்களால் செய்யப்பட்டிருக்கு எல்லா உடம்பும், ஒரே மெட்டீரியல் தான். இப்போ எல்லா ஆபரணங்களும் ஒன்று தான் சொல்ல முடியும். ஒரு நகையினால், தங்கங்கிற நகையினால் தான் செய்யப்பட்டிருக்கு. எல்லா ஆபரணமும் தங்கங்கிற நகையினால தான், தங்கங்கிற மெட்டலால் தான் செய்யப்பட்டிருக்கு. அப்போ எல்லா ஆபரணத்துக்கும் ஒரு பொது விஷயம் என்னென்னா, அதே தங்கங்கிறது தான் பொது விஷயம். அது பல உருவத்தில் இருக்கலாம். ரிங்காக இருக்கலாம், செயினாக இருக்கலாம், வளையலாக இருக்கலாம், கம்மலாக இருக்கலாம், முக்குத்தியாக இருக்கலாம், எத்தனையோ ஆபரணங்களாக இருக்கலாம். ஆனால் எல்லா ஆபரணத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா, அது தங்கம். அது மாதிரி எல்லா உடம்பும் பல வெரைட்டியாக இருக்கலாம். எல்லா உடம்புக்கும் சித்தாபாசம் சொல்லக்கூடிய உடம்பை பற்றி சொல்கிறேன், ஸ்தூல உடம்பை பற்றி சொல்கிறேன். இந்த ஸ்தூல உடம்பு பல பேருக்கு பலவிதமாக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் ஒற்று போகுது, அது பஞ்சபூதங்களால் செய்யப்பட்டிருக்கு. எல்லா உடம்பும் அப்படி தானே? இல்லை பஞ்சபூதம் இல்லை என் உடம்புல, 2 பூதம் தான் வச்சு எனக்கு உடம்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை, எனக்கு ஒரு 2 பூதம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க, பஞ்சபூதம் இல்லாமல் எனக்கு 7 பூதத்தில் செஞ்சுருக்காங்க உடம்புன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் வேதாந்தமாக சிந்திக்கலாம். இல்லை ஒரே உடம்புலையே அப்போ ஒரே உடம்பு தான் எல்லாரும் ஒத்துக்க முடியுமா? மறுக்க முடியுமா? மறுக்கிறதா சொல்லுங்கள், வாய் விட்டு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரீயாக நம்ம இங்கே ஒன்றும் யாரும் இங்கே பெரிய எல்லாம் தெரிஞ்சவங்களும் கிடையாது, ஒன்றும் தெரியாதவங்களும் கிடையாது. இப்போ உடம்புல எல்லார் உடம்பும் ஹைட்டில், வெயிட்டில், தோற்றத்தில், கலரில் மாறுபட்டாலும் எல்லா உடம்புக்கும் ஒரு பொது விஷயம், சிறப்பான விஷயம் என்னன்னா பஞ்சபூதம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதே மாதிரி எல்லா உயிர், இத்தனை உயிர் இருக்கானா இத்தனை உயிர் இல்லை. நெட்வொர்க் ஒன்றுங்கிறத ஒத்துக்கிறீங்க? நெட்வொர்க் ஒன்றுங்கிறத ஒத்துக்கிறீங்களா? இப்போ செல்லு, சிம் கார்டு, நெட்வொர்க் இல்லையா? நெட்வொர்க் ஒன்று தான் இருக்குது, அதை ஒத்துக்கிறீங்களா? ஆனால் சிம் கார்டு 1 லட்சமோ இல்லை 1000மோ இருக்குது. 1000 கோடி, இப்போ 1000 கோடி மக்கள் தானே, 1000 கோடி சிம் கார்டு இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த எல்லா சிம் கார்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. எல்லா சிம் கார்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. எல்லா செல்ஃபோனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. எல்லா நெட்வொர்க்குக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது.
மொத்த ஹோல் நெட்வொர்க்குக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. ஒரு கம்பெனி எந்த கம்பெனியோ அது 4Gயோ 5Gயோ எந்த கம்பெனியோ அந்த கம்பெனியோட ஒரு பேரில் எல்லா மொத்த நெட்வொர்க்கும் ஒன்றில் இருக்குது. சிம் கார்டுடைய சைஸு, ஹைட்டு, வெயிட்டு, அதில் இருக்கக்கூடிய மெக்கானிசம் எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. ஒரே ஒரு நம்பர் மாறுது. ஒரே ஒரு நம்பர் மாறுது. 6 7 ஆகுது, 7 8 ஆகுது, 8 9 ஆகுதே தவிர சிம் கார்டு தயாரிப்பிலையோ மூல ரா மெட்டீரியல்லையோ எதுலையாவது மாறுபடுதானா? எதுலேயும் மாறுபடாது. அதேமாதிரி செல்ஃபோனும் அந்த கம்பெனியுடைய எல்லா செல்ஃபோனும் ஒரே மெட்டீரியலில் தானே செய்கிறாங்க. இது புரியுதா இல்லையா? இந்த ஒரு நம்பர் மாறுதேஜி அது பெரிய மாற்றம் தானே நீங்கள் சொல்லலாம். அது நாமந்தான். அது 6 7ங்கிற பேர் தானே தவிர, அக்கா தங்கச்சிங்கிற பேர் தானே தவிர, அண்ணன் தம்பிங்கிற பேர் தானே தவிர, விஷயம் ஒன்று தான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இறைவனுக்கும் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் எந்த இடத்துல ஐக்கியமாகறோம்? நம்ம அன்புங்கிற இடத்துல ஐக்கியமாகறோம். அறிவுங்கிற இடத்துல ஐக்கியமாகறோம். ஆனந்தங்கிற இடத்துல ஐக்கியமாகறோம். இவ்வளோ நாளாக நம்ம என்னத்தை சிந்திச்சோம்? தெரியும் ஆனால் தெரியாது. தெரியும் ஆனால் சொல்ல தெரியாது. சுவாமிக்கு நமக்கு என்ன, எப்படி உறவு ஏற்பட்டுச்சு? கடவுளுக்கு நமக்கு எப்படி உறவு ஏற்பட்டுச்சு? எப்படி தேடி போனீங்க அவரை? எப்படி தேடி வந்தீங்க? குருவை எப்படி பிடிச்சிங்க? ஆனந்தத்தை தேடுனீங்க. எல்லாரும் ஆனந்தத்தை, உலகத்தில் உள்ள எல்லாமே ஒன்றை தான் தேடுது. அதை மறுக்க முடியுமா? உலகத்தில் உள்ள நான் இல்லை நான் துக்கத்தை தேடி போயிட்டுருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அவன் சொல்லுவான் பணத்தை தேடி போகிறேன், பொருளை தேடி போகிறேன், என்னென்னமோ சொல்லுவான். அதனுடைய முடிவு என்னன்னா ஆனந்தம், அதனுடைய விளைவு என்னன்னா ஆனந்தம். அப்போ இறைவனுக்கு நமக்கும் ஒற்றுமை என்னன்னா ஆனந்தத்தில் ஒன்றுபடுறோம், அன்பில் ஒன்றுபடுறோம். ஒருத்தன் கீழே விழுந்துட்டா சாயந்தரமாக போய் தூக்கிக்கலான்னு நான் நினைக்கிறோம். ஒரு குழந்தை விழுந்துடுச்சு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி, உங்கள் வயசு குழந்தை, உங்கள் குழந்தை வயசில் ஒரு குழந்தை டக்குன்னு விழுந்துடுச்சு, சாயந்தரமாக தூக்கலாம். இப்போ ராவுகால அமகண்டம்லாம் இருக்கா பார்த்துட்டு தூக்கலாம் அப்படியா நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். அப்போ அன்பில், அறிவில், ஆனந்தத்தில் இறைவனும் நீங்களும் ஒன்றுபடுறீங்க. இப்போ எதில் நீங்கள் வேறுபடுறீங்க? இறைவனுக்கும் நீங்களும் உங்களுக்கும். உங்களை நீங்கள் அறியாத வரைக்கும் அறிவில் வேறுபடுறீங்க இல்லையா? ஒருத்தன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிறான், ஒருத்தன் 5th ரேங்க் வாங்குகிறான், ஒருத்தன் 50th ரேங்க் வாங்குகிறான். எதில்? அறிவு எல்லாருக்கும் ஒன்று தான். அறிவில் எந்த மாற்றமும் இல்லை. அறிவு அது எந்த அளவுக்கு அறியப்பட்டிருக்குங்கிறதுல தான் மாறுபாடு வருது. புரியுதா இல்லையா? அன்பு எல்லாருக்கும் ஒன்று தான். அன்பு எந்த அளவுக்கு உணரப்பட்டிருக்கு அதை வச்சு தான் அது என்னது பிரகாசிக்குது. இந்த அறிவு, உணர்வு இதெல்லாம் நம்மளுடைய தபஸ்னால, அறியணுங்கிற எண்ணத்தினால, இல்லை லிங்கில் இருக்கணும், தொடர்பில் இருக்கணுங்கிறதுனால அது என்னவாகிறோம்? அதுவாகிறோம். யார் எதை நினைக்கிறோமோ அவங்க அதுவாகிறாங்களா இல்லையா? சயின்ஸு. வாட் யூ திங்க் யூ பிகம். எதை நீ வாழ்நாள் ஃபுல்லாக நினச்சின்னு இருக்கியோ அதை தான் கடைசியில் மரணத்தின் போதும் நினைப்ப. அதுவாக ஆகிற. முக்தியை நினச்சினா முக்தி அல்வா, திருநெல்வேலி அல்வா நினச்சினா திருநெல்வேலி அல்வா, தங்கத்தை நினச்சினா தங்கமாக கடையில் தங்க கடையில் பிறப்ப. ஒரு வேலைக்காரனாவது பிறக்கக்கூடாதா? தங்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. இப்போ ஒரு ஆத்மாவா பல ஆத்மாவா? ஒரு ஆத்மாவா பல ஆத்மாவா? ஒன்று தான் அலையாக இருக்குது, நிலையாக இருக்குது, நுரையாக இருக்குது. ஒன்று தான் நெட்வொர்க்காக இருக்குது, சிம்கார்டாக இருக்குது, செல்ஃபோனாக இருக்குது. சரி, நடுவில் எதுக்கா சிம்கார்டு? நெட்வொர்க் இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, பேச வேண்டியதானே? ஏன் நெட்வொர்க்கு நேற்று சொன்னேன், மேனேஜிங் டைரக்டர் சிஓவை தான் காண்டாக்ட் பண்ணுவார், லேபரை காண்டாக்ட் பண்ண மாட்டார். குரூப் 4ஐயோ குரூப் 3யோ குரூப் 2யோ குரூப் 1 கூட காண்டாக்ட் பண்ண மாட்டார். சிஓ ஒண்டி மட்டும்தான். அவர் உள்ளே போனால் இவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவார்? பின்னாடியே போயிடுவார். வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் வெளியில் போயிட்டு அலைஞ்சிட்டு ஏதோ சிரமப்பட்டுட்டு வராங்க ஒரு பிரச்சனையில், வீட்டுக்குள்ளே அவங்க வந்தோடனே என்ன பண்ணாங்க? ஒய்ஃபை பின்னாடியே கொஞ்சம் ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. போனால் கல்ச்சர் இருக்குதுன்னு அர்த்தம்.
அது தெரியலன்னு சொன்னால் அது என்னத்தை சொல்கிறது, வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லணும். நீங்கள் எப்படி வளர்க்கணுன்னே தெரில, கல்யாணம் பண்ணுறதுக்கு நிற்கிறீங்க தீவிரமாக, குழந்தைய வளர்க்குறதுக்கு எப்படிங்கிற அறிவே இல்லை. முதல்ல குழந்தைய வளர்க்குற அறிவு வந்தால் தான் உங்களுக்கு கல்யாணம்னு ஒரு சட்டத்தை போட்டான்னு வச்சிங்களேன், இந்த நாடு நல்லாயிருக்கும். அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. என்னத்தை சொல்கிறது, அது மாதிரி ஒன்றையும் சீர்திருத்தம் கொண்டு வரணும். ராமானுஜர் மாதிரி ஆக வேண்டியது தான். ஆனால் அது மாதிரி வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். சொல்ல முடியாது, எப்போ வேணாலும் மாறலாம். ஒரு பக்கம் வந்துட்டு போட்டோம். நான் சொல்கிறது எப்படி போனால் டைம் வேஸ்ட்டாக போகும். இப்போ ஒரு ஆத்மாவா பல ஆத்மாவா, இன்றைக்கி இந்த முடிவு தெளிவு வந்துடணும். நம்ம பல விதமாக இருக்கோம், பல மனிதர்களாக இருக்கும், பல விலங்குகளாக இருக்கும், பல பூச்சிகளாக இருக்கும், பல புழுக்களாக இருக்கும். ஆனால் எல்லாருக்குள்ளேயும் ஒன்று மட்டும் அக்ஷரம், சைத்தன்யம், சித்து, கான்சியஸ், அன்பு, அறிவு, ஆனந்தம் ஒன்றா இருக்குது. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எதில் மாறுபடுறீங்க? உருவத்தில் மாறுபடுறீங்க. உருவத்துலேயும் மாறுபடல. இந்த உருவத்துலேயும் கலர்லேயும் மாறுபடுறதும் என்னது, அதுவும் பஞ்சபூதங்கிற ஒரே தத்துவத்தில் கொண்டு வந்தாச்சு. இப்போ கலருங்கிறது என்ன, பஞ்சபூதத்தில் 5 பூதம் வச்சுங்களேன். அதை புரிய வைக்கிறேன், ஈஸியாக புரிய வைக்கிறேன் பாருங்கள். 5 பூதம் வச்சுங்களேன், 5 கலரு. 5 கலரில் எதை அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த கலர் டார்க் ஆகிடும். எதை அதிகமாக சேர்க்குறீங்களோ அது டார்க்கோ இல்லை லைட்டோ ஆகுது. புரியுதா சொல்கிறது இல்லையா? நீங்கள் செய்கிற பாவ புண்ணியம் தான் அந்த டார்க்கோ லைட்டோ. இது லைட்டாக தான் சொல்கிறேன். இது ரொம்ப ஆழமாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. புரியுதா இல்லையா? 5 கலரில் ஏன் ஹைட்டாக இருக்குது, அதுவும் அதே தான் காரணம். எப்படி வேணாலும் சிந்திக்கலாம். சிந்திக்க எல்லாத்துக்கும் பதில் வந்துக்கிட்டே இருக்கும், டக்கு 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 டக்குன்னு. இப்போ இறைவனுக்கு நம்ம எதில் வேறுபடுறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் கரெக்டாக. எதில் இறைவனுக்கு இப்போ ஒற்றுமை பார்த்துட்டோம். அன்பு, ஆனந்தம், அறிவில் நாமளும் இறைவனும் ஒன்று. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். இறைவனுக்கு உள்ள எல்லா குணமும் நம்மள்கிட்ட இருக்கா இல்லையா? எப்படி ஒரு இறைவன் ஒரு விபூதினால் ஒரு உயிரை காப்பாற்றுறாரோ, அதே மாதிரி ஒரு டாக்டர் ஒரு ஆப்ரேஷனால் உயிரை காப்பாற்றுறாரா இல்லையா? 2 பேருக்கு எந்த விஷயத்தில் ஒன்றுபடுறாங்க, அதை காப்பாற்றணுங்கிற விஷயத்தில். எக்யூப்மெண்ட்ஸ் வேணால் அவர் விபூதியை பயன்படுத்தலாம், இவர் மெடிசனை பயன்படுத்தலாம். புரியுதா இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் இருக்கிற ஒரு விஷயம், இப்போ இந்தியா உடையாமல் பாதுகாப்பாக ஒற்றுமையாக இவ்வளோ வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கிறது காரணம் என்னன்னா ஆன்மீகம், சிவலிங்கம். எஸ்பெஷலி எல்லா ஸ்டேட்லேயும் சிவலிங்கம் எனக்கு தெரியாது. சிவலிங்கம்னா என்ன, சக்தினா எனக்கு தெரியாது, அம்பாள்னா என்ன, லக்ஷ்மினா என்ன, சரஸ்வதினா என்னன்னு யாரை கேட்பான் எந்த ஸ்டேட்லேயாவது? எதில் ஒற்றுமையாக இருக்கும்? இந்த நாடு இவ்வளோ பிரிஞ்சு கிடக்கு, இவ்வளோ வேற்றுமையில் இருக்குது, இவ்வளோ கலாச்சாரம் இருக்குது, இவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது, பாகுபாடுகள் இருக்குது. ஆனால் இறைவன்கிற விஷயத்தில் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும். இருக்குமா இல்லையா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஈஸியாக கனெக்ட் பண்ணணும்னா, எல்லாரையும் ஒன்றா கனெக்ட் பண்ணணும்னா, அன்புங்கிற ஒரு விஷயத்தில் எல்லாரும் தலைவணங்குவாங்க. அன்பு எனக்கு புரியலைன்னா ஆனந்தம் புரியுது. ஆனந்தங்கிற விஷயத்தில் எல்லாரையும் ஒன்றுபடுத்திடலாம். படுத்த முடியுமா, படுத்த முடியாதா? ஒன்றுதான் சொல்ல முடியும். இப்போ முருகபக்தர்கள் மாநாடு, உலக முருகபக்தர்கள் மாநாடுன்னு சொல்கிறாங்க வச்சுங்க. அவன் இப்போ 150 கண்ட்ரியில் இருக்கான், முருகபக்தர்கள் இருக்கான்னு வச்சுங்க. நீங்கள் எல்லாம் இந்த சன்னதிக்கு வாங்கப்பா, திருப்பரங்குன்றம் வாங்க எல்லோரும், அப்படியே ஒரு மாநாடாக போடுறேன்னு எல்லாம் ஒன்றா வானம் ஆக மாட்டானா? அப்போ அங்கே 150 நாடு ஒரு நாடாகுதா இல்லையா? 150 நாடு தனித்தனியாக நிற்குமா? எந்த பேனரில் இருப்பாங்க? எல்லாம் முருகபக்தர்கள்ங்கிற பேனரில் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? ஸோ எல்லா விஷயத்துலையும் ஒன்று நிற்குதுமா. நம்ம அறியாமை தான் என்ன பண்ணுறோம், அனுபவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அனுபவம் மனம் அனுபவத்தை தான் கொடுக்கும், அனுபூதியை கொடுக்காது. அனுபூதியை கொடுக்கணும்னா திரும்பணும், நீ சித்தாகணும், சத்தாகணும், ஆனந்தமாகணும், கனமாகணும், சிவமாகணும். இப்போ இதில் டவுட் வருதா? ஜீவராசிகள் பலவாக இருக்கா? ஜீவராசிகள் இப்போ மனுஷனை மட்டும் சொல்கிறேன், பலவாக இருக்குது. 1000 கோடி மக்கள் தொகையாக இருக்காங்க, 1000 பேர் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், இந்த 1000
உருவம் பேர், வடிவம்னு பேர், அது பேர் ரூபம்னு பேர். 1000 கோடி மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு உருவம் இருக்குல்ல, அது பேர் ரூபம்னு சொல்கிறோம். அவங்களுக்கு ஒரு பேர் வச்சோமில்ல, அதுக்கு பேர் நாமன்னு சொல்கிறோம். இப்போ இருக்கிறது ஆத்மா, இருக்கிறது ஆத்மா. அதில் பல கலரையும் பல தாதுக்களையும் 7 தாதுக்களையும் சூக்ஷ்ம உடம்பையும் சூழ உடம்பையும் 16 கலைகளை சோடச புருஷனாக ஏற்றி வச்சுருக்கோமா இல்லையா? மறுக்க முடியுமா? பல இருக்கா? பல இருக்கிற மாதிரி தெரியுது. நாமமும் ரூபம் தான் இருக்குது. எப்படி இப்போ தங்கத்தில் இத்தனை ஆபரணங்கள் இருக்கிறத ஆபரணங்களாக பார்த்து இது வளையல், ஏன் அது வளைஞ்சிருக்கு? இது கொலுசு, ஏன் அது சத்தம் போடுது? இப்போ ஒரு 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 உயிர் இருக்கா, 1000 கோடி உயிர் இருக்கா? 1000 கோடி உயிர் இருக்கிற மாதிரி தெரியுது, அது அனுபவம். ஆராய்ஞ்சி பார்த்தா ஒன்று தான் இருக்குது, அது அனுபூதி. இது எனக்காக ஒத்துக்க வேண்டாம், கொஞ்சம் சிந்தனை இருந்து டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன் பதில். நீங்கள் டவுட்டே கேட்க மாட்டீங்களப்பா, இதுக்கு வேறு அரை மணி நேரம் டைம் வேறு கொடுக்கும். இப்போ எல்லா உடம்பும் ஒரே உடம்பு சொன்னேன்னே, எல்லாம் பஞ்சபூதங்களால் செய்யப்பட்டா மறுக்கிறீங்களா? இல்லை, எல்லாருக்கிட்டையும் அன்பு இருக்குது, நீங்கள் அறியாமல் இருக்கலாம், அது உங்கள் அறிவீனம். எல்லாத்தையும் ஆனந்தம் இருக்குது, அதை நீங்கள் அறியாமல் இருக்கலாம், அதோட தொடர்பு கொள்ளாமல் இருக்கலாம், அது உங்கள் அறிவீனம். எல்லாருக்கும் அறிவு இருக்குது, எல்லாருக்கும் அன்பு இருக்குது, எல்லாத்தையும் ஆனந்தம் இருக்குது. இதுதான் இறைகுணம். இறைகுணம்னா வேறு என்ன? இதை தான் நீ தேடுற வாழ்நாள் ஃபுல்லாக. இந்த கடைசியில் சொல்கிறோம்ல ஆனந்தம், அதை தான் நீங்கள் எல்லோரும் தேடுறீங்க. அதுக்கு அன்பு அவசியம். ஆனந்தம் வேணும்னா அன்பு வேணும், அன்பு வேணும்னா அறிவு வேணும், அறிவு வேணும்னா உக்காரணும், ஏகாகிர சித்தமாக உக்காரணும். ஏன்னா அது ஒரு சூட்சுமமான மார்க்கத்தில் ஒரு பாயிண்ட் தொட்டதுக்கு அப்புறம் தான் அறிவுனா என்னன்னு தெரியும். அது வரைக்கும் அறிவு தெரியுமா? தெரியாது. இப்போ ஏன் அறிவு அன்பு ஆனந்தம் யாருக்குமே இல்லை? யாருக்கிட்டையும் இல்லை. எல்லாம் 95% மக்கள்கிட்ட அறிவு அன்பு ஆனந்தம் இல்லை. மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது உங்களால். ஏன்? அதோட தொடர்பே இல்லை. அறிவோட தொடர்பு இல்லை, அன்போட தொடர்பு இல்லை, ஆனந்தத்தோட தொடர்பு இல்லை. மறுக்கிறீங்களா? நல்லா சிந்திச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்காக ஒரு நாளும் எனக்காக எந்த கருத்தையும் சொல்கிறாங்களே செஞ்சு பார்க்கலான்னு நினைக்காதீங்க. செஞ்சு சில விஷயங்கள் செஞ்சு பார்த்த பிற்பாடு தான் புரியும். ஏன்னா அது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கழித்து தான் உனக்கு அது புரியும். அது செஞ்சு பார்க்கணும். சில விஷயத்த நீ அப்படியே பிளைண்டாக என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணணும். நீ உனக்கு அறிவு இருந்தால் சிந்திச்சு ஆமாம் மறுக்க முடியுமான்னு முதல்ல பாரு. மறுக்க முடியலன்னா ஏற்றுக்க முடியலன்னா சிந்திச்சு பாரு. சொல்கிறது புரியுதா இல்லையா? இப்போ இன்னையோட உங்களுக்கு பல உயிர்கள் இருக்குங்கிற அனுபவத்திலேருந்து ஒரு உயிர் தான் இத்தனை உடம்பாக இருக்குது. இப்போ யார் பிறக்கிறா யார் சாகுறான்னு கேட்டால் இந்த ஸ்தூல உடம்பும் சூக்ஷ்ம உடம்பும் தான் பிறக்குது சாகுது. அதுக்கு கனெக்ஷன் கொடுக்கறது சிம் கார்டு. அந்த சிம் கார்டை இயக்கிறது நெட்வொர்க்கு. இது புரியுதா? இந்த செல்ஃபோனுன்னு சொல்லக்கூடிய ஸ்தூல உடம்பும் சூக்ஷ்ம உடம்பும் செல்லோடைய பாடியும் அதனுடைய மெக்கானிசமும் தான் பிறக்குது இறக்குது சாகுது. அதை ஆக்டிவேட் பண்ணுறது எது? சிம் கார்டு. அதை இயக்குவது யார்? நெட்வொர்க்கு. அது புரியுதா? இப்போ உங்களுக்குள்ள உயிர்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எல்லாருக்குள்ளேயும் ஒரே மெட்டீரியலான ஒரே ஒரு பொருள் சிம் கார்டுங்கக்கூடிய சைத்தன்யம் தான் இருக்குது. புரியுதா இல்லையா? அந்த சிம் கார்டு கூட அவ்வளோதான். நம்ம அதை பார்க்குறோமா? அதை எடுத்து தோண்டி பார்க்குறோமா? வாங்குகிற அன்றைக்கி உள்ளே போடுறோம். கெட்டு போணுச்சுன்னா வேறு ஒன்று மாற்றுறோம். வேறு சிம் கார்டு வேலை செய்கிறது யாருக்காவது தெரியுதா? தெரியாது. நெட்வொர்க் வேலை செய்கிறது யாருக்காவது தெரியுதா? தெரியாது. சூழ உடம்பு சூக்ஷ்ம உடம்பு தான் செல்லுன்னு நினச்சிட்டு இருக்கான். அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க எல்லோரும். கொஞ்சம் அறிவு இருக்கிறவன் தானே நெட்வொர்க்கு யார் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ பைசா கம்மி வாங்குகிறான், அதிகமாக வாங்குகிறான், என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கான், அதெல்லாம் அப்புறம். இப்போ சில விஷயங்கள் ஒற்றுமைப்படுதா இல்லையா?
ஒற்றுமைப்படுதா இல்லையா? ஒன்று தான். இப்போ 15 நாடுகளில் 150 நாடுகளில் முருகபக்தர்கள் இருக்காங்க. திருப்பரங்குன்றத்தில் மாநாடுன்னு சொன்னால் எல்லாரும் ஒரு இடத்துக்கு வரான். அப்போ 15 நாடு இருக்குமா? இருக்காது. ஒரு கோடி பேர் கூடுறான்னு வச்சுங்க. 1 கோடி பேர் இருப்பானா? 1 கோடி பேர் என்ன பேர் வைப்பாங்க? முருகபக்தர்னு பேர் வைப்பாங்க. அப்போ அங்கே அவனுடைய நாம ரூபம்லாம் எங்கே போச்சு? அப்போ ஒன்று தாங்கிறது புரியுதா? ஒன்று தான் தன்னை பலவாக மாற்றி வச்சிருக்கு. அதான் அணுக்கள்னு சொல்கிறோம். அணுக்கள் தான் இப்போ சிம் கார்டுன்னு சொல்கிறோம். ஸ்தூல உடம்பு சூக்ஷ்ம உடம்பு தான் பிறக்குது இறக்குது. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகிறது ஸ்தூல உடம்பு சூக்ஷ்ம உடம்பு தான். சிம் கார்டை வச்சு நெட்டு என்ன பண்ணுது? அந்த நெட்வொர்க்குங்கிற பரமாத்மா சிம் கார்டுங்கிற ஜீவாத்மாவை அதனுடைய மனசையும் உடம்பையும் வச்சு செயல்படுத்துது. இப்போ அதுக்கு தண்டனை கொடுக்கணுமா? ஸ்தூல உடம்பில் பாக்டீரியா, வைரஸு, நோய், பசி, தாகம் எல்லாம் ஸ்தூல உடம்புக்கு தண்டனை. முதுமை, வளர்ச்சி, தளர்ச்சிலாம் சொல்கிறோம். 6 விதமான விகாரம் அடையுது ஸ்தூல உடம்பு. குழந்தையாக பிறக்கிறோம், கர்ப்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட நரகத்தை அனுபவிக்குது அந்த குழந்தை 7 மாதம் வரைக்கும். அதுக்கப்புறமா அது தியானம் பண்ணுது, ஞான யோகம் பண்ணுவேங்குது, குருவை பிடிப்பேங்கிறது, சித்தி பெறுவேன்னு சொல்லுது. வெளியில் வந்து மறந்து போயிடுது. அப்புறம் அது குழந்தை பருவம். இத்தனை பருவம்லாம் இருக்கு. 16 பருவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதில் கூட தமிழில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். 10 பருவமாக ஏதோ ஒரு பருவம் இருக்குது. பால பருவம், குமார பருவம், இப்படி இருக்குது. காலை பருவம் அப்படி சொல்லி முதுமை பருவம்லாம் இருக்குது. விகாரம் அடையுதா இல்லையா? அதே மாதிரி மன விகாரம் அடையுதா இல்லையா? காலையில் ஒரு மூடில் இருக்கான், மத்தியானம் ஒரு மூடில் இருக்கான், சாயந்தரம் ஒரு மூடில் இருக்கானா இல்லையா? அது மனோ விகாரம். இந்த ஸ்தூல உடம்பும் சூக்ஷ்ம உடம்பும் தான் பிறக்குது இறக்குது. எஸ்பெஷலி ஸ்தூல உடம்பு தன்னுடைய பஞ்சபூதங்கத்தையே பிரித்து டைல்யூட் ஆகிடும். சூக்ஷ்ம உடம்பு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போய் இன்னொரு உடம்பு எடுக்கும். அந்த இன்னொரு உடம்பை ஆக்டிவேட் பண்ணுறது யார்? சித்து, சிம் கார்டு. சிம் கார்டை இன்சர்ட் பண்ணி அதுக்கு கனெக்ஷன் கொடுக்குறது யார்? சத்து. அப்போ நிலை, அலை, நுரை 3 ஒன்று தான். பரமாத்மா, ஜீவாத்மா, அதனுடைய உடம்பு 3 ஒன்று தான். சத்து, சித்து, சிதாபாசம் 3 ஒன்று தான். இப்போ சிம் கார்டுன்னு ஒன்று எதுக்கு அவசியம்? அதுதான் அந்த சத்தினுடைய எனர்ஜியை வாங்கக்கூடிய வல்லமை இருக்குது. இப்போ நீ மனமாக அங்கே போக முடியாது நெட்வொர்க்கிட்ட. மனமாக நீ வந்து செல்ஃபோனாக நேராக நெட்வொர்க் போக முடியாது. நீ மனமாக இருந்து நேராக இறைவனோட சேர முடியாது. அகங்காரமாக இருந்து இறைவனோட சேர முடியாது. புத்தியாக இருந்து இறைவனோட சேர முடியாது. சித்தமாக இருந்து இறைவனோட சேர முடியாது. பார்க்குற சக்தி, கேட்குற சக்தி, பேசுகிற சக்தி, நடக்கிற சக்தி, கொடுக்குற சக்தி, இதனாலெல்லாம் இறைவனோட சேர முடியாது. அப்போ இறைவனோட நான் சேரத்துக்கு என்ன? முதல்ல நீ சித்துக்குள்ளே போகணும், சித்தாகணும். ஏன்? சித்தை தான் அது தொடர்பு கொள்ளுது. சொன்னல, புரியுதா இல்லையா? அப்போ பல உருவங்கள்னு சொல்கிறதும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒன்றுபடுதா இல்லையா? உடம்பு இத்தனை உடம்பு தான் எல்லாத்தையும் ஒன்றுன்னு சொல்லிட்டோம். பஞ்சபூதனை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டோம். இத்தனை உயிர்னு சொல்கிறோம். இல்லை, சிம் கார்டு தான். அதுக்கு பேர் தான் வச்சுருக்கோம். 1, 2, 3 நம்பரோ பேர் 2 ஒன்று தானே. நம்பர் தான் வச்சுருக்கோமே தவிர வடிவம் கூட ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லா சிம் கார்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. ஒரு கம்பெனியினுடைய எல்லா சிம் கார்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. இல்லை, பணக்காரனுக்கு சிம் கார்டு சின்னதாக இருக்குது, செல்லு மாதிரி. செல்லில் கூட மாற்றம் இருக்குது. சிம் கார்டில் மாற்றம் இருக்கா? இல்லை. இருக்கா இல்லையா? இல்லை. அப்போ சிம் கார்டு யாருன்னு கேட்டால் அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் சிம் கார்டு. நெட்வொர்க்கினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் சிம் கார்டு. ஏன்னா அது வேலை செய்யாது. அது சதா பார்த்துக்கிட்டே இருக்குது இந்த சிம் கார்டு என்ன செய்யுது, ஆக்டிவாக இருக்கா, டெட்டாக இருக்கா. ஆக்டிவாக இல்லைன்னா இது ஆக்டிவேட் பண்ணுதா இல்லையா? அப்படியே பொருந்தது நம்ம வாழ்க்கையோட. அதனால் பல சிம் கார்டுங்கிறது நாமரூபம், பல செல்ஃபோனுங்கிறது பஞ்சபூதம், பல பாடிங்கிறது, பல உயிருங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரே சிம் கார்டு தான். அப்போ எல்லாருக்குள்ளேயும் இருக்குப்பா, ப்ளக் பாயிண்ட்டாக இருக்குது. நீ போய் பொருந்தணும் இல்லையா? நீ போய்
இறைவனை ஒரு இடத்துல தொடணுமா வேண்டாமா, பிடிக்கணுமா வேண்டாமா, பார்க்கணுமா வேண்டாமா? நீ அது எங்கேயும் இருக்கே. எங்கே நீ இப்போ பைப்பு டேங்க்கில் நேற்று சொன்ன மாதிரி பைப்பு டேங்க்கில் ஃபுல்லாக தண்ணி இருக்கு. டேங்க்கில் தண்ணி இருக்குது மொட்டை மாடியில். நீ பயன்படுத்துகிற இடத்துல தண்ணி வேணும்னா அங்கே டேப் வேணும். அந்த டேப்பு தான் சிம் கார்டு. இல்லை நான் டேங்க்லேருந்து டைரெக்டாக எடுத்துக்கிறேன்னு போய் எடுத்துக்குவியா? நீ எடுக்க முடியுமா? என்கிட்ட அண்டா குண்டாலாம் இருக்குது, நான் போய் டேங்க்லேயே நேராக போய் மொண்டுக்க முடியுமா? மூடி இருக்குது. அதுவும் டேங்கோ 200 அடி ஹைட்டில் இருக்குது. என்ன பண்ணுவீங்க? அப்போ என்ன தேவை? பைப் லைன் தேவை. பைப் லைன் தான் சிம் கார்டு. எப்படி வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் புரிய வைக்கணும். நம்ம புரிஞ்சால் போதும். எனக்கு முதல்ல புரியணும், அப்புறம் உபாசனாவுக்கு வரணும். அதோட விடமாட்டேன். உபாசனா வந்தால் தான் என்னவாகும்? உன்னுடைய அறிவு நிஷ்டை ஆகும். ஞானம் இருந்தால் பத்தாது, ஞான நிஷ்டை வரணும். யோகம் இருந்தால் பத்தாது, யோக நிஷ்டை வரணும். பிரம்மத்தை எனக்கு தெரியும்னு சொல்லக்கூடாது, பிரம்மஸ்வரூபமாக இருக்கணும். புரியுதா? அந்த தத்துவப்படி பார்த்தா இந்த இந்த பரம்பொருள் எல்லா மொழியும் அதுக்கு தான். நேற்று பார்த்தல சம்பிரசாதம்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா? கண் இல்லாமல் பார்க்கும், காது இல்லாமல் பேக்கும். வெறும் சப்தத்தை கேட்டு எல்லா அர்த்தத்தையும் கண்டுபிடிச்சிடும், எந்த மொழியாக இருந்தாலும். ஏன்னா அது ரூட்டு தெரியுது. பிரம்மத்துக்கு வெறும் சவுண்டை கேட்டு அது அர்த்தம் கண்டுபிடிக்குது. அது பேர் சம்பிரசாதம்னு சொல்கிறேன். நேற்று சொன்னேன் இல்லையா? டெல்லியில் விட்டாங்க, ஒரு மார்க்கெட் போனோம். ஆட்டோவில் போனோம், ஷேர் ஆட்டோவில் போனோம். லொக்கேஷன் நாங்கள் சொல்லிட்டோம். இப்போ சாந்தினி சவுக்குக்கு போயிருக்கோன்னு வச்சுங்களேன். அங்கே போயிட்டோம். எங்கேருந்து நாங்கள் கிளம்புறோமோ, நேரு ஸ்டேடியத்துலேருந்து கிளம்புறோம் வச்சுங்களேன். நேரு ஸ்டேடியம்லேருந்து ஆட்டோ பிடிச்சி சாந்தினி சவுக்கு போயிட்டோம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவனும் நேரு ஸ்டேடியத்தில் கொண்டாந்து விட்டுட்டான். இப்போ நேரு ஸ்டேடியம் எங்கே இருக்குது? ஜங்ஷனாக இருக்குது. நைட்டில் எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. எங்கள் ஹாஸ்டல் எங்கே இருக்குது? அவன் சொன்ன லொக்கேஷனில் கொண்டாந்து விட்டுட்டான். எங்களுக்கு போக தெரியல எந்த டைரெக்ஷனில் எங்களுடைய அந்த ஹாஸ்டல் இருக்குன்னு. அப்போ இன்ட்யூஷன் சொல்லுது இப்படி போய் திரும்பின உடனே 3வது பில்டிங்கு. அப்போ என்ன அர்த்தம்? அது பேர் சம்பிரசாதம். நேற்று சொன்னேன்ல, கண் இல்லாமல் பார்க்கும், காது இல்லாமல் கேட்கும், லாஜிக் இல்லாமல் என்ன பண்ணோம்? கரெக்டாக முடிவெடுக்கும். இது எதை வச்சு? இப்போ எல்லா மொழியும் அதுக்கு தெரியுது. எப்படின்னா அந்த வார்த்தையினுடைய சவுண்டை வச்சு அர்த்தத்தை கண்டுபிடிக்குதுன்னு அது சொல்லுது. மந்திரம் சொல்லுது. நம்ப முடியாத வார்த்தை, ஆனால் உண்மை. இப்போ நம்ம ஒரு 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 கூகுளில் ஒன்று தேடுறோம். நம்ம எதை தேடுவோம்? ஒன்று தேடினா அது சம்மந்தப்பட்ட 10 கொடுக்குதா இல்லையா? எப்படி கொடுக்குது? நம்ம இதை தான் தேடுறோன்னு அதுக்கு எப்படி தெரியுது? இப்போ செல்லு பண்ணுறது எல்லாம் இறைவனுக்கு இணையாக பண்ணுதா இல்லையா? எல்லா சித்தி அசமா சித்தியும் செல்லு பண்ணுதா இல்லையா? இங்கேருந்து அமெரிக்காவில் உள்ளவங்க கூட பார்க்கலாம், பேசலாம், சிரிக்கலாம், விளையாடலாம், பக்கத்தில் யார் இருக்குன்னு காமிக்கலாம் லொக்கேஷனை. எப்படி அது நம்ப முடியலல்ல? நம்ப முடியுதா இல்லையா? நம்ப முடியாது. ஆனால் லாஜிக் இருக்கா இல்லையா? இருக்குது. ஆனால் ஒன்று தான், நெட்வொர்க்கு தான் சிம் கார்டாக இருக்குது, செல்ஃபோனாக இருக்குது. பரமாத்மா தான் ஜீவாத்மாவாக இருக்குது, இத்தனை உடம்பாக இருக்குது. இது புரியுதா? இதில் குழப்பம் வரக்கூடாது. இதே உதாரணம், ஒரு உதாரணம் பிடிச்சிங்க, 1000 உதாரணம் வேண்டாம். ஒரு உதாரணத்தில் தெளிவாக இருங்க. அதில் சந்தேகம் வந்தால் நமக்கு புரியுனா அதிலே சரி பண்ணிக்கலாம். இல்லை இந்த உதாரணம் சரியில்லை அப்படின்னா நம்ம மாற்றலாம். இப்போ நெட்வொர்க்கு, சிம் கார்டு, செல்ஃபோனுங்கிறது ஒரு உலக பொதுமறை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது மாதிரி மனிதன், நீங்கள் இந்த மனம் எந்த அளவுக்கு அறியுது, எந்த அளவுக்கு தபஸ் பண்ணுது, எந்த அளவுக்கு உழைக்குது, அதை வச்சு தான் அதுக்கு மேன்மை கொடுக்குறான் இறைவன். அது புரியுதா? அறிவு எல்லாருக்கும் ஒன்று தான், ஆனந்தம் எல்லாருக்கும் ஒன்று தான், அன்பு எல்லாருக்கும் ஒன்று தான், மழை எல்லாருக்கும் ஒன்று தான், வெயில் எல்லாருக்கும் ஒன்று தான், காற்று எல்லாருக்கும் ஒன்று தான். நீ எப்படி அதை கன்சியூம் பண்ணுற? இது புரியுதா? எப்படி கன்சியூம் பண்ணுற? பூமி எல்லாருக்கும் ஒன்று தான். என்கிட்ட 10 ஏக்கர் நிலம் இருக்குங்கிறான். ஒருத்தவன் ஒரு 10 சென்ட் கூட இல்லை ஐயாங்கிறான். ஏன்? உடனே நீங்கள் ஏழை பணக்காரம்பிங்க, உடனே கேபிட்டலிசம், முதலாளித்துவம், அது இதும்பிங்க. இவனுக்கு அவன் அறிவுக்கு தகுந்த மாதிரி இவனோ இவனுடைய முன்னோர்களோ சேர்த்து வச்சானோ, நேரடியானானோ, திருடுனானோ, பொய் சொன்னானோ, எப்படியோ அவன் பேரில் வச்சுருக்கான். அது சரி தப்புலாம் சொல்ல வரல.
பூமி எல்லாருக்கும் பொதுவானது, அதை சொல்ல வரேன். அதை நீ எவ்வளோ பிரிச்சுக்கிற, எப்படி பிரிச்சுக்கிற? அத்தியாவசியத்துக்கு பிரிச்சுக்கிறியா, ஆடம்பரத்துக்கு பிரிச்சுக்கிறியா, அனாவசியமாக பிரிச்சுக்கிறியா? ஒரு கிரவுண்டில் வீடு இருக்கலாம், 5 கிரவுண்டில் வீடு இருக்கலாம். 50 ஏக்கரில் வீடு கட்டுறேன் இருக்கிறானா இல்லையா? இருக்கான். ஹெலிகாப்டரில் போனால் தான் எங்கள் வீட்டுக்கே போக முடியுங்கிறான். இருக்கானா இல்லையா? என்ன காரணம்? என்ன காரணம்? அறிவு இல்லை. சரி, ஹெலிகாப்டர் போகிற இடத்துல ஏதோ ஆகிப்போச்சு. அப்போ என்ன போவா? காரில் ஏறி தான் போகணும். காருக்கு ஏதோ ஆகிப்போச்சு. அப்போ என்ன பண்ணுவேன்? மோட்டார் வச்சுக்கிட்டு போகணும். மோட்டார் பெட்ரோல் தீர்ந்து போச்சு. என்ன பண்ணுவேன்? நடந்து போகணும். நடந்து எப்போ போய் சேருவேன்? உடம்பு சேரல உனக்கு. நல்லதையும் சிந்தி, கெட்டதையும் சிந்தி. இதெல்லாம் ஆடம்பரமாக, அனாவசியமாக, அத்தியாவசியமாங்கிற அறிவில் தாங்க இருக்குது தெளிவே. ஒன்றுத்தையும் எடுத்துன்னு வரல, ஒன்றுத்தையும் எடுத்துன்னு போடல. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வாழ்கிற வாழ்க்கையை நல்லா வாழணும், அருமையாக வாழணும், ஆனந்தமாக வாழணும், அறிவாக வாழணும். அறிவு இருந்தால் பயம் இருக்காது, குழப்பம் இருக்காது. ஸ்ரத்தான்னு ஒரு வார்த்தை அதான் சொல்லுது. ஸ்ரத்தாங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். அது அங்கே சப்ஜெக்ட் வரும்போது பேசுகிறேன் அதை. அதனால் இந்த நெட்வொர்க்கை வச்சு உலகத்தையே ஒரு பொருள் ஆட்சி செய்கிறது. அதுக்கெல்லாம் தெரியும். சர்வஜன்னு அதை ஏன் சொல்கிறாங்க? எல்லாம் அதுக்குள்ளே தான் நடக்குது. உங்களுக்கு உடம்பில் ஒரு நம்ம பனியன் போடுறோம். பனியன் அந்த 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 ஸ்டிக்கர், அவன் கம்பெனியுடைய ஸ்டிக்கர் சில நேரத்தில் குத்தும் நம்ம முதுகில். அது குத்துறது தெரியுதா இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுவோம்? அந்த காரெல்லாம் கட் பண்ணி விடுவோம் குத்தாமல் இருக்கிறதுக்கு. இல்லை அந்த ஸ்டிக்கரை கிழிச்சு போட்டுருவோம். அப்போ நம்ம உடம்பில் எங்கே எது நடந்தாலும் நமக்கு தெரியுதா இல்லையா? அப்படி பெரிய வட்டம்தான் நெட்வொர்க்கு. அதுதான் சிவ வெளி ஒளி. அதுக்குள்ளே அறிவு இருக்கிறவன் ஞான வெளிக்குள்ளே வரான். இன்னும் பிரம்மத்துவ சொரூபத்தை தொடணுங்கிறவன் பிரணவ வெளி ஒளியில் வரான். புரியுதா? நாம் எங்கே இருக்கோங்கிறது நம்ம அறிவை பொறுத்து இருக்கு. அறிவு என்பது ஒன்றில் நிற்பது. எதை வேணாலும் நீ நினச்சி போகலாம். நீ பணத்தை நோக்கியும் போகலாம், இறைவனை நோக்கியும் போகலாம். அதுவாக விருப்பம். அதுக்கான அறிவை கொடுக்கும். ஒன்றில் நிற்கணும். இப்போ எல்லாமே ஒன்று தான். புரியுதா? நெட்வொர்க்கும் ஒன்று, சிம் கார்டும் ஒன்று, செல்ஃபோனும் ஒன்று. பேஸு ஆதாரமாக இருக்கிறது. நீ அதுக்கு மேலே பில்டிங் கட்டுறது, கோபுரம் கட்டுறதுலாம் எதில் கட்டுற? செங்கல், சிமெண்ட்டு, இல்லை கருங்கல், மூலிகை, சொதை, அதில் தானே கட்ட போகிறேன். தஞ்சாவூர் பெரிய கோயில் பிரம்மாண்டமாக இருக்குது. 1000 வருஷம் இருக்குது, இன்னும் 10,000 வருஷம் இருக்கும், 10 லட்சம் வருஷம் இருக்கும், 10 கோடி வருஷம் இருக்கும். எதில் கட்டப்பட்டது? கல்லால் கட்டப்பட்டது, கருங்கல்லால் கட்டப்பட்டது. என்னன்னு சொல்லுவோம் நம்ம கோவில். அதுபோல் பரமாத்மா ஜீவாத்மா 2 பேரும் ஒன்று தான். சிம் கார்டு இல்லாமல் நெட்வொர்க் வேலை செய்யாது. நெட்வொர்க் இல்லாமல் சிம் கார்டு. நெட்வொர்க் ஏன் சிம் கார்டை செலக்ட் பண்ணுதுங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் சிந்திச்சாலே 1000 அர்த்தம் வரும். எதுக்கு 3 கேட்டகரியில் வச்சுருக்கான்? 3 தத்துவம் வச்சுருக்கானா இல்லையா? ஒரு செல்ஃபோனுக்கே அப்படி வச்சுருக்கானா? உலகத்தையே ஆள்றான். அப்போ அவனுடைய நெட்வொர்க் எப்படி இருக்கு? அதை நாடிகளை வச்சு பண்ணுது. மனுஷக்குள்ள நாடிகள், பிராணசக்தி. வெளியில் அதே தான் அர்ச்சராதி மார்க்கம்னு சொல்லக்கூடிய சூரிய வெளிச்சம். இல்லை இரவுனா சந்திர வெளிச்சம். இந்த சந்திரனுடைய பிரபாவம் 3 லோகம்தான், பூகு, புவக, சுவக. ஆனால் சூரியனுடைய வியாபகம் இருக்குல்ல, பர்வேடிங் பவர், ஆல் பர்வேடிங் பவர், அது 14 லோகத்துக்குள்ளேயும் நுழையுதான் சூரியனுடைய கதிர்கள். இது ஒரு தெரிஞ்சு வச்சு, இது இன்ஃபர்மேஷன். இது வேதாந்தத்தினுடைய இன்ஃபர்மேஷன். சயின்ஸ் இது ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஆமான்னு சொல்ல தான் போகுது. அவங்க எங்கேயோ இருக்காங்க. ஜடத்திலே இருக்காங்க, சித்தாபாசத்திலே இருக்காங்க. இன்னும் சித்துக்கே வரலை. அப்புறம் எங்கே சத்துக்கு வர்றது? புரியுதா? நம்மளுடைய ரிஷிகள் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக சிந்திச்சிருக்காங்க. அப்போ ஜீவராசிகள் வெவ்வேறா இல்லை, அப்படி தெரியுது.
எல்லா சிம் கார்டும் ஒரே மெட்டீரியல், எல்லா செல்ஃபோனும் ஒரே மெட்டீரியல், எல்லா நெட்வொர்க்கும் ஒரே மெட்டீரியல். போதுமே. அலைநிலை நுரை. இப்படி நேற்று நெட்வொர்க்கு நடுவில் உக்காந்து இந்த ஆத்மாவானது ஓய்வெடுக்கிறது, இரையாட்சி செய்கிறது. இரையாட்சி செய்கிறதுங்கிறது தான் கரெக்டான அர்த்தம். அச்சா, இந்த லோகத்தையும் அறியுதான், பரலோகத்தையும் அறியுதான் அந்த நெட்வொர்க்கில் உட்காந்து. அப்புறம் சர்வசப்தான விஜானாத்தி, எல்லா சப்தத்தையும் எல்லா சவுண்டையும் அறியுது. எல்லா சவுண்டையும் அறியுதுன்னா என்ன அர்த்தம்? சவுண்டு ஒன்று கேட்டுச்சு, ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு இல்லை, அந்த சத்தத்தினுடைய அர்த்தம் என்னன்னு அறியுது. சவுண்டை வச்ச அர்த்தம், அதுக்கு எந்த லாங்குவேஜும் கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சவுண்டை வச்சா இதுக்கு இதான் அர்த்தம்னு சொல்லுது. இப்போ நம்ம ஒருத்தர் பேச்சாளர் பேசுகிறாரு, அவர் நமக்கு எந்த மொழியில் வேணுமோ அந்த மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். காதில் என்ன பண்ணிடுறாங்க, பார்லிமெண்ட்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்படி வச்சுருக்காங்களா இல்லையா? ஆடியோ டிரான்ஸ்லேட் பண்ணுதா இல்லையா? எமோஷனோட பண்ணுதான். சும்மா அந்த டிவியில் போகிற மாதிரி டிரான்ஸ்லேட் மட்டும் பண்ணலை, எமோஷனோட சவுண்டு கொடுக்குதான். டெக் இருக்குது, ஒரு ஆப் ஒன்று இருக்குது. நீங்கள் எந்த எமோஷனோட ஒரு லாங்குவேஜில் பேசுகிறீங்களோ அது என்னுடைய மதர் டேங்கில் அதே நீங்கள் பேசுகிற அதே எமோஷனோட எனக்கு புரிய வைக்குதான். எமோஷனை கொண்டு வர முடியாதுன்னா எந்தோ எமோஷனை கொண்டு வராங்க இப்போது. ஸோ சர்வசப்தான விஜானாத்தி, எல்லா சப்தத்தினுடைய அதை தான் சம்பிரசாதம் என்று சொல்கிறார். ஈத்தி ஆச்சக்ஷதே, அதை தான் சம்பிரசாதம்னு சொல்கிறாங்க. இந்த சம்பிரசாதத்தை நேற்று சொன்ன பாருங்கள், எதையுமே அடியேன் கேட்டு வாங்கலை. நான் கேட்குறதெல்லாம் சிஷ்யர்கள் தான். மனசார சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கேட்குறது என்னென்னா சிஷ்யர்கள் தான். ஏன் சிஷ்யர்கள் கேட்குறோம்? அவனுக்கு தான் ஞானத்தை கொடுக்க முடியும். அவனை வச்சு தான் ஞான பீடத்தை உருவாக்க முடியும். அவனை வச்சு தான் வேதாந்த ஞானத்தை, ஞான யோகத்தை உலகம் ஃபுல்லாக பரப்ப முடியும். நாம் இருக்க மாட்டோம், ஞான பீடம் இருக்கும். சங்கரர் இருக்கார். இப்போ சங்கரர் நாமம் இருக்கு. நாமத்துக்காக செஞ்சாரா? இல்லை. அவர் செஞ்ச காரியம், எத்தனையோ கோடி வந்தாங்கப்பா, எத்தனையோ கோடி போனாங்க. வாழ்ந்தவர் கோடி, இறந்தவர் கோடி, மக்களின் மனதில் நின்றவர் யாருன்னு ஒரு பாட்டு இருக்குது. வேதாந்தம் அதெல்லாம் சின்ன வயசில் உள்ள போலீஸ். எத்தனையோ பேர் பிறக்கிறான், எத்தனை பேர் சாவறான். யாரை நம்ம மகாத்மா காந்தியை நினைவுச்சிருக்கோமா இல்லையா? எத்தனை வருஷம் ஆச்சு. ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் டாகூர், மகாகவி பாரதி, திருவள்ளுவர், இது வரைக்கும் நேற்று பார்த்தோம். இந்த விசாரம் இந்த இடத்துல அவசியங்கிறதுனால இந்த ஒரு ஆத்மா தான் இருக்குது. எல்லா உயிர் பலதாக தெரியறது அதுவே புரியும். தங்கம் ஆபரணங்கிறத வச்சே நீ புரிஞ்சுக்கலாம். வேறு குழப்பமே வேண்டாம். இன்றைக்கி 17வது மந்திரம். அத்த ஏத்தது தகரம் புண்டரீகம் குமுதமிவ அநேகதா விகசிதம். இந்த வார்த்தை ஏற்கனவே வந்திருக்கு இதுக்கு முன்னாடி. அதாவது இருதயத்தாமரையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸில் வெண்தாமரையாக பலவிதமாக மலர்ந்திருக்கிறது. யதா கேசக சகசிரதா, ஒரு கேசத்தை குறுக்க 1000 வெட்டி பின்னமாக்கி பார்த்தா அதுக்குள்ளே சின்னதாக ஹிதா நாம நாடி பவதி, சின்னதாக ஒரு ஹிதாங்கிற பேரில் ஒரு நாடி இருக்குது. அதான் சென்டர் பாயிண்ட், கர்ப்ப கிரகம்னு வச்சுங்க. பவந்தி ஹிருதி ஆகாஷே, ஹிருதி ஆகாயத்தில் பரே கோஷே, ஒரு தனி அறை, பரே கோஷே ஒரு மேன்மையான ஒரு அறை, ஒரு ரூமு. திவ்ய அயமாத்மா, இந்த ஆத்மா திவ்யமான இந்த ஆத்மா, இந்த உயிரானது ஸ்வபிதி அமர்ந்திருக்கிறது, உறங்குகிறது, ஓய்வெடுக்கிறது, இரையாட்சி செய்கிறது. இரையாட்சி செய்கிறது தான் கரெக்டான வார்த்தை.
ஸ்வபிதி எத்திர சுப்தோ அது எத்திர எங்கே தூங்குகிறதோ ஓய்வெடுக்கிறதோ வாசம் செய்கிறதோ இருக்கிறதோ ந கஞ்சன காமம் காமயத்தே அங்கே கொஞ்சம் கூட ஆசை இல்லை, கொஞ்சம் கூட கஞ்சன காமம் காமயத்தே ந காமயத்தே அங்கே கொஞ்சம் கூட அது இருக்கிற இடத்துல கொஞ்சம் கூட ஆசை இல்லை. ஏன் ஆசை இல்லை? அவித்யா இருந்தால் தான் ஆசை இருக்கும். அவித்யா காம கர்மம்னு சொன்னால இப்போ காமம் இல்லைன்னு சொல்லுது, அப்போ என்ன இல்லைன்னு அர்த்தம்? அவித்யா அங்கே இல்லைன்னு அர்த்தம். இப்போ மனுஷனுக்கு என்ன பிரச்சனை? ஆசை தானே பிரச்சனை. ஆசை நீ படாதன்னு சொல்கிறது தப்பு. அதை பார்க்காத, இதை பார்க்காத, இதை சாப்பிடாத, இப்படிலாம் சொல்கிறது என்னது? என்ன கேட்ட என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. ஏன்? எல்லாத்தையும் முன்னாடி வச்சுட்டு இலையில பரிமாறிட்டு லட்டு அது இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சுட்டு நீ சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா உனக்கு சுகர் வந்துடும்னா ஒத்துக்குவீங்களா? நீங்கள் சும்மா ஒப்புக்கு வேணால் ஒத்துக்குவீங்களே தவிர மனசு ஒத்துக்குமா? ஒத்துக்காது. ஆனால் அதே மனசை அதுக்கு எஜுகேட் பண்ணி இதெல்லாம் விஷம், சாப்பிட்ட உடனே செத்து போயிடுவேன் அப்படி சொல்லி பாருங்களேன், அதை எடுத்து பக்கத்து இலையில் வச்சிரும். வைக்குமா வைக்காதா? இதே தான் குரு சொல்கிறாங்க, இதே தான் அம்மா அப்பா சொல்கிறாங்க, இதே தான் இறைவனும் சொல்கிறான். இதை சாப்பிடாத சுகர் வந்துடும்னா கேட்க மாட்டேற, நீ சாப்பிட்டா செத்து போயிடுவ. இப்போ குடிமகனெல்லாம் என்ன சொல்கிறாங்க டாக்டரு? இன்னும் ஒரு அவுன்ஸு சாப்பிட்டீங்கன்னா நீ போயிடுவப்பா, அப்புறம் வயசுப்பா, அப்படி தான் அறிவியா கடைசியில் இப்போ என்ன சொல்லுவாங்க? அதை தான் சொல்லுவாங்க. முதல்ல இன்ஜூரியஸ் டு ஹெல்த்துன்னு போட அவன் அதில் 2 குடும்பம். குடிமகனையெல்லாம் பொதுவாக இந்திய பெண்களுக்கு பிடிக்காது தெரியுமா? தெரிஞ்சுங்க. முதல்ல இந்திய பெண்களுக்கு குடிமகன் யாருமே பிடிக்காது. கேஷுவலாக சொல்லும். ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமலே குடும்பம் நடத்த முடியல. இத்தனை கெட்ட பழக்கத்தை வச்சுக்கிட்டு நீ எப்படி விளங்குவ? அறிவில்லை உனக்கு. இருந்தால் நான் ஏன் அங்கே போகிறாங்க? அதனால் கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு சாப்பிடாத பண்ணாத பின்னாத அந்த உபதேசம்லாம் வேஸ்ட்டு. அந்த மாதிரி உபதேசம் அடியன் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். என்ன பண்ணணும்? நீ சாப்பிட்டா செத்து போயிடுவான்னு ஒரு மருந்து இருக்குல்ல, அந்த மருந்தை டைரெக்டாக வாயில் இன்ஜெக்ஷன் பண்ணி விட்டுடணும். வாயிலே போடணும், இல்லைன்னா தொண்டையில் போடணும், இங்கே போடணும். புரியுதா சொல்கிறது? அது மாதிரி அவித்யா இருந்தால் தான் காமம் இருக்கும். அவித்யா இடத்துல ஸ்ரீவித்யா வையின்னு சொல்கிறோம்ல, இந்த வார்த்தையெல்லாம் மறக்கவே கூடாது. அதான் பேஸ். அவித்யா காம கர்மங்கிறது 3 உடம்பை கடக்கிற வழியே சொல்லுது. அது துரியத்துக்கு போகிற வழியே சொல்லுது. அதனால் இறுதி ஆகாசே பரே கோஷே, ஒரு கோஷத்தில் ஒரு 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 தனி ரூமில் திவ்யமான இந்த ஆத்மா ஸ்வபதி ஓய்வெடுக்கிறது. அங்கே ந கஞ்சன காமம், கொஞ்சம் கூட காமம் இல்லை. ந கஞ்சன சொப்பனம், எந்த கனவையும் பார்க்கறது இல்லை, எந்த அவஸ்தாவும் இல்லை. ந கஞ்சன காமயத்தே ந கஞ்சன சொப்பனம் பஷ்யதி, எந்த கனவும் பார்க்கறது இல்லை. ந தத்திர தேவா, அங்கே தேவர்கள் யார்? ந தேவலோகா, தேவலோகம் எது? யஞ்ஞா, யாகங்கள் எது? ந யஞ்ஞா, எந்த யஞ்ஞமும் கிடையாது. நான் மாதா, அங்கே அம்மா இல்லை. நான் பித்தா, அப்பா இல்லை. பந்துக்கள் இல்லை. பாந்தவே, சுற்றத்தார் இல்லை. உற்றார் உறவினர் யாரும் இல்லை. நான் சேனை, எந்த திருட்டு பயமும் இல்லை. நான் பிரம்மஹா, கொலக்காரன் எவனும் இல்லை. தேஜஸ், அக்னி இல்லை. அகாயம், உடம்பு இல்லை. அமிர்தம், மரணம் இல்லை. சலிலம் ஏவம் இதம், நீர் தடாகங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கக்கூடிய வனத்தில் ஒரு கற்பனையை சொல்லுது. ஒரு தடாகத்தை, ஒரு குளிர்ச்சியை சொல்லுது. அந்த லோகத்தை சொல்லுது. இருதயத்துக்குள்ளே இறைவன் இருக்கக்கூடிய இடத்த சொல்லுது. அனுபூதி பண்ணும்போது இதெல்லாம் அறியலாம். அமைதி ஆனந்தம்னு சொல்கிறோம்ல, அந்த நிலையை சொல்லுது. பூயஸ்தேனைவ மார்கேன ஜாகிராய, இப்படி வனத்தில் ஒரு தடாகம் நிறைந்த ஒரு அமைதியான இடத்துல வழியில் இந்த ஆத்மாவானது மேலும் கீழுமாக தாவத்தி ஓடுகிறது, நகர்கிறது.
வந்து போகிறது மேலே நமக்குள்ளேயே, உடம்புக்குள்ளேயே. சம்ராடிதி ஹோவாச்ச என்று ஒருவர் சொன்னார். ஒரு ராஜா போன்ற குரு சொன்னார். இதெல்லாம் ஒரு குரு சொல்கிறாங்க, ராஜா போல் ஒரு குரு சொல்கிறாங்க. எங்கே இந்த ஹிதா உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுசுப்திக்குள்ளே போயிட்டா, ஜாகிரத்தை தாண்டி, சொப்னத்தை தாண்டி, சுசுப்தியை தாண்டி. இப்போ நம்ம யார்? ஜாகிரதமா, சொப்பனமா, சுசுப்தியா? மூணுமே இல்லை. நாம் துரியன். நம்ம என்னவா இருக்கோம்? பிராக்யனா மாறி விஸ்வனா தைஜசனா மாறி விஸ்வனா வந்துட்டோம், ரோட்டுக்கு வந்துட்டோம். ஒரே ஆள் தான். உள்ளே போனால் தைஜசன், இன்னும் உள்ளே போனால் பிராக்யன், இன்னும் உள்ளே போனால் துரியன், இன்னும் உள்ளே போனால் பரமன். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? அதான் நம்ம வாழ்க்கை. அப்படி நீ துரியத்துக்கு போனாலும் அங்கே என்ன இருக்கும்? அறிவு இருக்கும், ஆனந்தம் இருக்கும், அன்பு இருக்கும், கணம் இருக்கும், சிவமாக இருப்போம். எல்லாம் ஒன்றாயிடும். அப்போ நீ சிவமாக இருக்கிறன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ அன்பாக இருக்கிறன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ அறிவாக இருக்கிறேங்கிறது தெரியுமா தெரியாதா? நீ ஆனந்தமாக இருக்கிறேங்கிறது தெரியுமா தெரியாதா? அப்போ இது நாள் வரைக்கும் ஆனந்தம் எங்கேயோ இருந்துச்சு, நாம் எங்கேயோ இருந்தோம். அறிவு எங்கேயோ இருந்துச்சு, நாம் எங்கேயோ இருந்தோம். அன்பு எங்கேயோ இருந்துச்சு, நாம் எங்கேயோ இருந்தோம். இப்போ எப்படி எல்லாம் ஒன்றாச்சு? இப்போ நான் அறிகிறேன், நான் ஆனந்தமாக இருக்கேன், நான் அன்பாக இருக்கிறேன்னு எப்படி சொல்கிறேன்? முன்னாடி ஏன் சொல்லலை? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் நுட்பமான கேள்வி தான். இது நாள் வரைக்கும் ஆனந்தம் எங்கேயோ இருக்குது, அறிவு எங்கேயோ இருக்குது, அன்பு எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சேன். எனக்கும் அதுக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினச்சேன். இதே பர்சனாலிட்டி தான். அப்போ நீ மனமாக இருந்த, அறிவோடையும் அன்போடையும் ஆனந்தத்தோடையும் தொடர்பு இல்லாமல் இருந்த. ஏன்? உன்னை சிந்திக்கவே விடலை. எது சிந்திக்க விடலை? கர்மா உன்னை சிந்திக்கவே விடலை. நேரம் இல்லைன்னு ஓடிக்கிட்டே இருக்கல்ல, அது என்னது? கர்மா. அதுக்கு காரணம் என்ன? காமம். அதுக்கு காரணம் என்ன? அவித்யா. சொல்லுங்க. நீங்கள் தானேப்பா இப்போ அன்பாக இருக்கிறேன், அறிவாக இருக்கிறேன், ஆனந்தமாக. இப்போ சொல்கிறது யார்? அப்படி ஒரு நிலை இருக்கா இல்லையா? நீங்கள் இருக்கீங்க, என்றைக்கோ ஒரு நாள் இருக்கீங்க. அது டெம்பரவரியாக இருக்கு. ஏன்? என்றைக்கோ ஒரு நாள் தொடர்பு கொள்றீங்க. ரொம்ப நாள் ஆச்சுப்பா சிரிச்சுன்னு சொல்கிறீங்களா இல்லையா? ரொம்ப நாள் ஆச்சு மகிழ்ச்சியாக இருந்து. இப்போ ட்ரிப்புக்கு வரும்போது என்ன சொல்கிறீங்க? அப்பா ஒரு மாதத்துக்கான எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் இந்த ஒரு நாளில் போச்சு. நேற்று யாரோ சொன்னாங்க, இது வரைக்கும் நான் வெளியில் வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணாமல் இருந்ததே கிடையாது, எல்லாத்தையும் மறந்துருக்கேன். வண்டியை இங்கே விட்டுட்டு போயிருக்காரு, அதே மறந்துட்டாராம். ஐயப்பன் வீட்டுக்கு எய்த்தாப்பில் வண்டியை விட்டு போயிருக்காரு. மனசு நிம்மதியாக இருக்குமா? ஒரு செப்பலை வாசலில் விட்டாலே, கோயில் வாசலில் செப்பலை விட்டாலே அவன் நிம்மதியாக சாமி கும்பிட முடியாது. 2 நாள் அவர் வண்டியை ரோட்டில் நிறுத்திட்டு தன்னை மறந்து, அப்போ கூட விட்டுட்டு மறந்துடலாம். போன பிற்பாடு அங்கே ஞாபகமே வரலங்கிறாரு. கடைசி வரைக்கும் ஞாபகம் வரலங்கிறார். ஜஸ்டிபனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம் இல்லையா? ஐயப்பனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி வண்டியை இதாப்பில் நிறுத்திருக்கேன்ப்பா, ஏதாவது ஒரு லாக் பண்ணு, டெம்பரரி லாக் பண்ணுன்னு சொல்லலாம் இல்லையா? அது கூட என்னமே தோணலையா அவருக்கு? தன்னை மறந்து இருக்காரு. ஏன்? எப்படி இருக்க முடியும்? அது வேறு லோகம். மனமானது எங்கே போயிடுச்சு? குருவோட சேர்ந்து பிரம்மலோகம் போயிடுச்சு. மறுக்க முடியுமா? இங்கே தத்துவங்களுக்கு தாங்க மதிப்பு, அதுதான் நிரந்தரம். பணத்துக்கெல்லாம் கொஞ்சம் காலத்தில் பாருங்கள் வேல்யூ போயிடுங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 150 ரூபாய்க்கு வாங்கின காய்கறியே இப்போ 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் அப்படி தான் சொல்கிறேன். அப்போ நீ வந்து காசு விலை ஏறி போச்சு, விலைவாசி ஏறி அதெல்லாம் சொல்லாத. பொருளுக்கு தான் மதிப்பு. பணத்தை வச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாது. சாப்பிட முடியுமா? டீயில் தொட்டு சாப்பிட முடியுமா? தங்கத்தை தொட்டு கடிச்சு சாப்பிட முடியுமா? அப்போ நீ யாருன்னு தெரியாது. அங்கே அப்பா இல்லை, அம்மா இல்லை, இந்த உலகம் இல்லை, நீ மட்டும் இருக்க. எப்படி இருக்கேன்னா ஆனந்தமாக இருக்க. ஏன் இவ்வளோ நாள் அந்த ஆனந்தம் எங்கே போச்சு?
அறிவு எங்கே போச்சு? அன்பு எங்கே போச்சு? குரு வந்து என்ன பண்ணாங்க? குரு வந்து என்ன பண்ணாங்க? டைரக்ஷனை மாற்றி விட்டாங்க, கனெக்ட் பண்ணி விட்டாங்க பரம்பொருளோட. அதான் அவருக்கு வேலையே. அதுக்கு தான் அவர் பிறந்திருக்காரு. என் லைஃப்பில் இத்தனை நாள் காணாத தரிசனத்தை நான் கண்டேன்னு ஒருத்தர் மெசேஜ் போடுறாரா இல்லையா? பொய்யா அது? அதுக்கு எவ்வளோ லைக்கு தெரியுமா? நிறைய லைக்கு. இது புரியுதா? புரியுதா? மிச்சது நாளைக்கு பார்க்கலாம். அப்போது ஒரு ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான். நல்லா சிந்திச்சு பாருங்கள். நான் சொல்கிறேன்னு கேட்க வேண்டாம், வேதம் சொல்லுதுன்னு கேட்க வேண்டாம், குரு சொல்லுதுன்னு கேட்க வேண்டாம். உனக்கு லாஜிக்காக சில வார்த்தைகளை அப்படி கொஞ்சம் தெளித்து விட்ருக்கேன். சும்மா நடைமுறை உள்ள வார்த்தைகள் தான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அப்புறம் நான் இவ்வளோ நாள் ஏன் துக்கமாக இருந்தேன்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். யாராலையும் முடியாத அந்த ஆனந்தத்தை எப்படி தொடர்பு கொண்டேன்னு கேட்டு பாருங்கள். அறிவு தான் இறைவன்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேங்கிறத கேட்டு பாருங்கள். ஆனந்தத்தை நிரந்தரம் பண்ணுறதுக்கு வழி இருக்கும் போல அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள்லாம் வரும். அப்போ இவ்வளோ நாள் நீ பட்ட கவலை, சிந்தனை, துக்கம், பயம், குழப்பம் எல்லாம் அற்பமாக போச்சா இல்லையா? கேட்கும்போதே அப்படி இருக்கு. இப்போ நீங்கள் அனுபவத்துலேருந்து அனுபவத்துக்கு மாற போகிறீங்க. அப்படியே சும்மா விட மாட்டேன். அப்போ எப்படி இருக்கும்? அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வேல் முருகனுக்கு. வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர் 1.